எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கும் உங்களை படைத்தவர் உங்களை பாதுகாக்க விரும்புகிறாராம். சரியா? ஒரு காரியத்தில் நீங்கள் சிக்கிட்டு இருக்கீங்க, அதிலேருந்து உங்களை வெளியில் கொண்டு வர விரும்புகிறாரு. அந்த காரியத்தில் நீங்கள் கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேதம் வரப்போகுது. அது என்ன சேதம், ஏன் அந்த காரியத்திலேருந்து வெளியில் வரணும் அப்படின்றத உங்களுக்கு உணர்த்துவார். உங்களோட இன்றைக்கி பேச போகிறாரு. சரியா? இப்போது காரியத்துக்கு நேராக கண்களை திருப்போம். சரியா? இப்போது இது என் ஆஃபீஸ் டேபிளில் இருக்கிற ஒரு செடி. இந்த செடி டெய்லி காலையில் தண்ணி கேட்கும், நான் தண்ணி ஊற்றிடுவேன் இந்த செடிக்கு. சரியா? அடுத்த நாள் இந்த மாதிரி பாதியில் இருக்கும், இல்லை முக்கால்வாசி காலியாக இருக்கும். அப்போது அடுத்த நாள் நான் என்ன செய்வேன், காலையில் நான் இதுக்கு திரும்பி தண்ணி ஊற்றுவேன். சரியா? திரும்பியும் ஃபுல் பண்ணி வச்சுருவேன். நான் ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணிடுறேன்னா, இந்த செடிக்கு தண்ணிக்கு பதிலாக ஆசிடை ஊற்றிடுறேன், இல்லை டெய்லி ஆசிட் ஊற்றுறேன்னா இந்த மாதிரி ஒரு காரியம் நடக்குது. அப்போ என்ன ஆகும், இந்த செடி செத்து போயிடும். பேசிக்காக இந்த செடி செத்து போயிடும். இப்போது இந்த செடி செத்து போகாமல் இருக்கணும், அப்போது நீங்கள் செத்து போகாமல் இருக்கணும், நீங்கள் வாழணும், உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றணும், உங்கள் பிள்ளைங்களை காப்பாற்றணும், உங்கள் தலைமுறைகள் செழித்து இருக்கணும். அதுக்கு என்ன வழின்றதை காட்டுறாரு பாருங்க. என்ன ஆபத்து அதில் இருக்குது அப்படின்றத காட்டுறாரு பாருங்க. ஆபத்து என்ன அப்படின்னா, ஏசாயா 28:1-3 இப்படி சொல்லுது பாருங்க. எப்பிராயிமுடைய வெறியின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. வெறியின் பெருமையான கிரீடத்திற்கு ஐயோ. ஐயோன்னு என்ன, யாரை பார்த்து சொல்லுவோம், ஐயோ இப்படி ஆக போதேன்னு சொல்லுவோம். வெறியும் ஏறிடுச்சான், பெருமையும் வந்துருச்சான் அந்த கிரீடத்துக்கு. உங்கள் தலையில் ஒரு கிரீடம் இருக்குது, நீங்கள் ராஜாக்களாக இருக்கிறீங்க, ராணிக்களாக இருக்கிறீங்க, உங்களுக்கு வெறி வந்துருச்சு. எப்படி வெறி வரும் தெரியுமா? மதுபானத்தினால வெறி வரும். ஆசிடை உள்ள டெய்லி எடுக்கிறீங்களாம், அதனால வெறி கொள்றீங்களாம். உங்கள் உடம்பால் தாங்க முடியாமல் வெறி ஆகுதான். சரியா? அதுக்கடுத்தது பெருமையாக பார்க்குறீங்களாம் ஒருத்தங்களை, பெருமை வந்துடுது. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த குடிக்கிறவங்களால என்ன ஆகுனா, திடீர்னு ரோட்டில் போயிட்டுருக்கவங்கள முறைச்சி பார்ப்பாங்க, சண்டைக்கு போவாங்க. அது என்னென்னா, உள்ளே இருக்க குடி அப்படி பண்ணுது, உள்ளே இருக்க ஆசிட் அப்படி பண்ணுது. சரியா? என்ன ஆகுதான் பாருங்கள், மதுபானத்தால் மயக்கம் அடைந்தவர்களின் செழிப்பான அலங்கார ஜோடிப்பு வாடி போகும். செழிப்பான அழகான ஜோடிப்பு வாடி போகுமா? அழகாக இருக்கிறீங்களா, செழிப்பாக இருக்கிறீங்களா, ஆனால் உள்ள வாடிக்கிட்டே இருக்குது, செத்துக்கிட்டே இருக்கிறீங்க. சரியா? எப்பிராயிமுடைய வெறியின் பெருமையான கிரீடம் காலால் மிதித்து போடப்படும். அப்போது ராஜாவுடைய கிரீடம் கீழே விழுந்து அதை எல்லாரும் மிதிக்கிறாங்க, ராஜா ராணியை மிதிக்கிறாங்களாம். அப்போது இந்த காரியம் உங்களுக்கு வேணுமா? ராஜாவாகவே இருங்க, உங்களை அதுக்கு தான் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு அதனால தான் இன்றைக்கி உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார். அவர் நல்லவர், ஒப்பு கொடுங்க, இந்த பாவத்திலேருந்து வெளியில் வாங்க. அவர் உங்களை காக்கிறாராம், உங்களோட தான் பேசிகிட்டு இருக்கார். ஆமீன்.